கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கு கார்த்திக் சந்திரகலா மோதலும் ரேவதி கொடுத்த சர்ப்ரைஸ் பொங்கல் சீரும் தான் கதை. உன் சாயம் வெளுக்கும்னு கார்த்திக் சொன்னா நீதான் ஓட போறன்னு சந்திரகலா சவால் விடுறது அனல் பறக்குது. சிவனாண்டி போன்ல பேசி புது சதி திட்டம் போடுறான். நாம தப்பிச்சோம், சந்திரகலா நீ அங்க இருக்கிறது தான் நமக்கு பலம், அடுத்த பொங்கலை அந்த வீட்ல கொண்டாடணும்னு அவள் பேசுறது வில்லத்தனம். ரேவதி கார்த்திகை கூட்டிக்கிட்டு அவளோட தோழி மீனாட்சி வீட்டுக்கு போறா. காதல் கல்யாணம் பண்ணதால தாய் வீட்டு சீர் இல்லாம ஏங்கின மீனாட்சிக்கு ரேவதி சொந்த அக்காவா மாறி சீர் செஞ்சது ரொம்பவே உருக்கம். மீனாட்சி வீட்டுக்காரர் சரவணன் ஒரு கபடி வீரர். ஊர் மக்கள் கோவிலுக்குள்ள போக இருக்கிற தடையை நீக்க இந்த கபடி மேட்ச்ல ஜெயிச்சே ஆகணும்னு வைராக்கியத்தோட இருக்காரு. இதுல பெரிய சிக்கல் இருக்கு போல. சரவணனும் மீனாட்சியும் வற்புறுத்தி கார்த்திகை சாப்பிட்டு போக சம்மதிக்க வைத்தனர். சாயந்திரம் நடக்க போற மேட்ஸை பார்க்க கூப்பிடுறாங்க. ஊர்மானம் சம்பந்தப்பட்ட விஷயம்ங்கிறதால கார்த்திக் அதுல ஆர்வம் காட்டுறான். கண்டிப்பா இந்த மேட்ச்ல பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கு. ஒருவேளை சரவணனுக்கு அடிபட்டு அந்த இடத்துல நம்ம கார்த்திக் களம் இறங்கி கபடி ஆடுவானா? ஹீரோயின் ரேவதி முன்னாடி கார்த்திக் மாஸ் காட்ட போறானா? அடுத்த எபிசோட்ல கார்த்திக் வேட்டி கட்டி கபடி ஆடுற அதிரடி காட்சியை எதிர்பார்க்கலாம். கோவில் தடையை கார்த்திக் தான் உடைக்க போறான்.